பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட கோமதியும் ராஜி அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டத்துக்கு காரணமே நான் தான் தேவையில்லாமல் அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்போ பாருங்கன்னு மொத்த குடும்பமும் ஸ்டேஷனில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் மட்டும்தானே. என் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் பழி வாங்குறத நினச்சி இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து இவங்களை இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்ட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவேல் இருந்துட்டு இதுக்காக தான் கோபத்தில் வார்த்தையை பார்த்து பேசணும்னு சொல்றது. கோபத்தில் ஏதோ ஒன்று பேசினதுனால இப்போ பாரு எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இனிமேலாவது உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அப்படியே கோவப்பட்டாலையும் பேசுகிற வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லிடுறாங்க. இதுக்கு பரிகாரமாக நானே அந்த வீட்டுக்கு போயிட்டு என் தங்கச்சி குடும்பம் இப்படியெல்லாமா குடும்பம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி நான் கேள்வி கேட்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பார்த்திங்கன்னா நேராக நம்ம மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க வாங்க, நீங்கள் கொடுத்த ஐடியாவில் தான் இன்றைக்கி என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லுவோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, அறிவுன்னு ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் போய் இப்படி வீடு ஏறி எங்களவே திட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே மொத்த குடும்பமும் ஜெயிலில் தூக்கி வைங்க, அப்போ தான் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும்னு ஐடியா கொடுத்தீங்க. இங்கே பாருங்கள், அன்றைக்கி ஏதோ ஒரு கோவத்தில் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி மொத்த குடும்பமும் ஸ்டேஷனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் நீங்கள் ஸ்டேஷனில் உண்மையை சொல்லலை, நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.